நேற்று முன்தினம் கூட நான் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆய்வு சென்ற போது மீனவர் சங்கத்துடைய தலைவர்களும் அங்க இருக்கிற ஃபாதர்கள் எல்லாம் வந்து மனு கொடுத்தார்கள். ஒரு தாய் தன் கணவன் இறந்து 8 ஆண்டு காலம் ஆகிறது, இதுவரையிலும் அவருக்கான நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை. இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால பொன் விழாவை கொண்டாடுகிற நம்முடைய காலத்தில் இப்போதுதான் அவர்களுக்கு இறப்பு சான்றிதழே கிடைத்திருக்கிறது. நாங்கள் இப்போது அதற்கான தொகைக்கு அப்ளை பண்றோம், அண்ணா கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. நாங்க கலெக்டர் கூட்டு உடனே வழங்குமா. 8 வருஷமா அந்த தாய் தாலி அணிந்து உயிரா இருக்காரா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக ஒரு மீனவர் மக்கள், ஒவ்வொரு மீனவர் குடும்பமும் எவ்வளவு பெரிய துன்பத்தை சந்திக்கிறது, எவ்வளவு பெரிய துயரத்தை சந்திக்கிறது. ஆனால் இந்த துன்பத்திற்கு துயரத்திற்கு இன்றைக்கு ஒரு நிரந்தர தீர்வை மாநில ஒன்றிய அரசுகள் ஏற்படுத்தி தந்திருக்கிறதா என்று சொன்னால் இதுவரையிலும் ஏற்படுத்தி தரவில்லை. நம்முடைய இந்திய அரசு இன்றைக்கு ஒக்கி புயல், வர்தா புயல், தானே புயல் என்று பல புயல்களை முகம் கொடுக்கிறார்கள். திடீரென்று கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே இந்த காற்றின் காரணமாக, புயலின் காரணமாக அவர்களை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு உதவி கேட்டால் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசு சொல்லுகிறது, எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல பறப்பதற்கு கண்ணு தெரியாது அப்படிங்குது. எங்கள் விமானங்கள் சென்று அவர்களை மீட்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக மீனவர்கள் சொந்த முயற்சியில், சொந்த பாதுகாப்பில் ஏன சகோதர மீனவர்களோடு அவர்கள் கரையை வந்து அடைந்தா உண்டு.